வணக்கம். நான் டாக்டர் தீப்சந்த் ராஜா, கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட், இதய துடிப்பு நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம எடுக்கிறது இந்த வேர்ல்டு வந்து டிஜிட்டல் வேர்ல்டு. ஐ வாட்சஸ், ஐஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், ஐபேட்ஸ், டேப்லெட்ஸ், எவ்வளோ டிஜிட்டல் கண்டென்ட் இருக்குது நமக்கு சுற்றி. இந்த பேஸ் மேக்கர்ஸ் அண்ட் டீஃபிபிலேட்டர்ஸ் வச்சவங்களுக்கு அது ஒரு பயம். இந்த பேஸ் மேக்கர் டீஃபிபிலேட்டர் வச்சுருந்தோன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, என்னெல்லாம் எச்சரிக்கை எடுக்கணுன்ட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, இந்த மாதிரி ஃபோன்ஸில் 2 சிக்னல் வெளியில் வரும். ஒன்று எலக்ட்ரிக்கல் சிக்னல், ஒரு மேக்னெட்டிக் சிக்னல். இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் சிக்னல், இந்த 2 சிக்னல் தான் ஃபோனுடைய அந்த பேஸ் மேக்கரோடைய ஃபங்க்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மேக்னெட்டிக் சிக்னல் நான் அவங்களுக்கு காட்டுறேன், எப்படி ஃபோன்ஸில் மேக்னெட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இதோடு ஐஃபோன் நம்ம ஒரு பேஸ் மேக்கர் வைக்கிறோம், அது அப்படியே ஸ்டிக் ஆகிடுச்சு. அது ஏன்னா இது ஒரு மெட்டல், பேஸ் மேக்கருங்கிறது ஒரு மெட்டல். அந்த ஐஃபோன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பின்னாடி சின்ன மேக்னெட் இருக்குது. ஏன்னா மேக்னெட் சார்ஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இப்போது. ஸோ இது போய் ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ திஸ் மேக்னெட் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுறது, வைஃபை அப்புறம் டாக்கிங் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், இந்த மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் இதெல்லாமே இந்த ஃபோன் நம்மளுடைய பேஸ் மேக்கர்ஸ் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்போ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பழைய ஃபோன் யூஸ் பண்ணிட்டு டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதில் லோ ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித்தில் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதுக்கு பவர் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ இருக்கிற ஃபோன்ஸ்க்கு அவ்வளோ பவர் இல்லை, ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. மோரோவர் பேஸ் மேக்கர்ஸ்லையும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பேஸ் மேக்கர்ஸ் ஆர் வெரி ஸ்மால். இந்த ஃபில்டர் மெக்கானிசம் எல்லாம் எவ்வளவோ பெட்டர் பழைய பேஸ் மேக்கர் அண்ட் டிவைசஸ்க்கு. ஸோ இப்போதுக்கு இந்த பேஸ் மேக்கர்ஸ் அண்ட் டிவைசஸில் பெரிய ப்ராப்ளம் நம்ம பார்க்குறது கிடையாது. இருந்தாலும் சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாருமே எடுத்துக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன், ஃபோன் பேசும்போது ப்ரிஃபரபிளி இந்த லெஃப்ட் சைட்லேருந்து பேசுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா, ஏன்னா யூஸ்வலாக பேஸ் மேக்கர்ஸ் டிஃபிபிலேட்டர்ஸ் லெஃப்ட் காலர் போன் கீழே தான் வைப்போம். இவங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த லெஃப்ட் சைட் பேசுகிறது பதில் இது ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இதை ரைட் சைட்லேருந்து பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். ஸோ தட் ஒரு ஆல்வேஸ் ஒரு டிஸ்டன்ஸ் நாங்கள் சொல்கிறது வந்து half a scale 15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் இந்த பேஸ் மேக்கர் டிஃபிபிலேட்டருக்கும் இந்த ஃபோனுக்கும். அந்த ஐ வாட்சஸ் எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஐ வாட்சஸ் எவ்வளோ பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலும் எந்த ப்ராப்ளம் கொடுக்கக்கூடாது. பீப்புள் who are used to இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி பேசிக்கலாம். இந்த ஒன்லி ப்ரிகாஷன் நீங்கள் எடுக்க வேண்டியது. அதர்வைஸ் நீங்கள் நார்மலாக ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை ஐ வாட்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளம் எடுக்கக்கூடாது. நன்றி.